ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1509வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 5வது மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். தேசமெங்கிலும் நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா விசுவாச மக்களும் ஆலயங்களுக்கு செல்லும்படியாக ஜெபிப்போம். விசேஷமாய் நாளை தினத்தில் ஒரு முக்கியமான நாள், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் தான் நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனை. எனவே பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் நாளை தினத்திலே பரிசுத்த ஆவியை பெறும்படியாக எல்லா மக்களும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவும் விசேஷமாய் எல்லா போதங்களையும் கர்த்தர் பயன்படுத்தவும் நாம் ஜெபிப்போம். ஆராதனை செல்வதற்கு பல இடையூறுகள், தடைகள், வேலைகள் எல்லாம் நமக்கு வரும். அதையெல்லாம் நாம் அப்புறப்படுத்திவிட்டு நாம் அங்கே வைக்கிற சபையில போய் தேவனை ஆராதிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் புதிய பலத்தால் நம்மை நிரப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆராதனைக்கு செல்லும் போது புதிய ஜனங்களை அழைத்து செல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு இருதய கடினம் வேண்டாம். இருதய கடினம் நமக்கு வரக்கூடாது என்று சொன்னால் தேவ பயம் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும். இந்த கடைசி காலகட்டத்தில் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்கு குறைந்து விட்டது. அதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவ பயம் எப்பொழுதும் ஒவ்வொரு நொடியும் இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். அன்றைக்கு யோபினுடைய வாழ்க்கையை குறித்து தேவனிடம் சாட்சி கொடுத்தான். இவன் சும்மா எப்பவும் பயந்து கொண்டே இருக்கிறான் சொல்லி, விருதாவாக பயப்படுகிறான்னு சொல்லி சாத்தான் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து ஜீவிப்போம் என்று சொன்னால் தினசரி ஜெபிப்போம், வேத வாசிப்போம், ஆலயத்தில் நடைபெறுகின்ற எல்லா கூட்டங்களிலும் பங்கேற்போம், இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிப்போம், அந்த தெய்வீக பிரசன்னத்திலே இருப்போம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு பயந்து நிற்போம். சங்கீதம் 31:18 எடுத்து வாசியுங்கள். உங்க வேதாகமத்தில் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் பேசுகிற பொய் உதடு கட்டப்பட்டு போவதாக என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான்களுக்கு விரோதமாய் அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள், ஆனால் அதையெல்லாம் கட்டப்படும். உங்க வாழ்க்கையில தேவ பயம் நிரம்பியிருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சந்திக்க நேரிடும். தேவனுக்கு பயந்திருக்கும் போதுதான் தேவ ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிக்கும். அது மாத்திரமல்ல, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று சொல்லி நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. தேவன் நமக்கு பல வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கும் போது, தேவ மனிதர்கள் வார்த்தைகளை சொல்லி நம்மை உணர்த்தும் போது நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பார்வோன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க விடாமல் கடினப்படுத்தி கொண்டிருந்தான். ஆண்டவர் 10 வாதைகளை அவனுக்கு கொடுத்த பின்பும் இருதயம் கடினப்பட்டு போயிருந்தது. இஸ்ரவேல் மக்களை விரட்டி மீண்டு வரும்போதுதான் செங்கடலிலே அவர்கள் மாண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இருதய கடினம் ஒரு நாள் நமக்குள் இருக்கக்கூடாது. அன்பு வாலிபர்களே, இந்த வாலிப வயதுல தேவனை ஆராதிப்பதற்கு இருதய கடினப்படக்கூடாது. சபைக்கு போய்கிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு தானே போறோம், அப்படி அல்ல. எல்லா சூழலிலும் இயேசுவை பார்க்கணும், வேதத்தை பார்க்கிறோம், நம்மை நடத்துகிற தேவ மனிதர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு நாளும் இருதய கடினம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பல தடவை சில பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது அதற்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரே செயல்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இருதய கடினம் இருக்கும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடுவோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்க வேண்டும். என் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. என் இருதயம் உம்முடைய பயத்தினாலே, உம்முடைய அன்பினாலே
நிறைந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா இப்பொழுதே தேவ பிரசனம் உங்களை தொடும் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் வருகிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இருதய கடினங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. எப்பொழுதும் ஆண்டவர் ஸ்தோத்திரம், எங்களுடைய வார்த்தையில, செயல்ல, கிரியைகள உமக்கு பிரியமாய் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. குறிப்பாக நாளை தினம் நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயன்படுத்துங்க. எல்லா விசுவாசிகளும் அவரவர் சபைகளை சென்று தேவனை ஆராதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். போகும்போது புதிய ஆத்துமாக்களை அழைத்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வசனத்தின்படி புதிய ஆண்டிலே ஒரு செழிப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்களாக நிலைத்திருந்து வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து மொழியை சந்திக்கிறேன். தேவ கிருபை நாம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாரநாதா, சீக்கிரம் மாறும். மாரநாதா, சீக்கிரம்